அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திரு வெளிப்பாடு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று நிலத்தையும் கடலையும் மரத்தையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த வான தூதர்களை பார்த்து மற்றொரு வான தூதர் சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. இந்த இறை வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கும் கடவுளுடைய பணியாளர்கள் என்ற வார்த்தைகளானது கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வானத்தின் மேகங்களின் மீது ஆண்டவர் இயேசு வல்லமையோடும் மாட்சியோடும் தோன்றும் போது இந்த உலகிலே கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வான தூதர்களை எக்காலத்தோடு அனுப்பியதை குறித்தும், ஆண்டவர் இயேசுவால் அனுப்பப்பட்ட வான தூதர்கள் உலகின் 4 திசைகளிலும் சென்று கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களை தேர்ந்து எடுத்ததை குறித்தும் நேற்றைய தினம் நாம் இறை செய்தியில் தியானித்தோம். இவ்வாறு கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக வான தூதர்களால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மனிதர்களின் நெற்றியில் ஓர் முத்திரை பொறிக்கப்படும். அது வாழும் கடவுளின் முத்திரை என்றும், அந்த முத்திரையில் தந்தையாம் கடவுளின் பெயரும் ஆண்டவர் இயேசுவின் பெயரும் இருப்பதாக திரு வெளிப்பாடு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3வது இறை வார்த்தையும் திரு வெளிப்பாடு புத்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையும் நமக்கு சொல்லுகின்றன. இந்த உலகில் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களின் நெற்றியில் பொறிக்கப்படும் முத்திரையில் தந்தையாம் கடவுளின் பெயரும் ஆட்டுக்குட்டியின் பெயரும் இருக்கும். மாறாக இந்த உலகத்தின் சிற்றின்பத்திற்கும் உலகத்தின் செல்வத்திற்கும் பெருமைக்கும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு கடவுளுக்கு ஏற்காத நெறிக்கேடான வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களின் நெற்றியிலும் வலது கையிலும் அந்தி கிறிஸ்துவை குறிக்கின்ற 666 என்ற எண் பொறிக்கப்பட்டிருக்கும் என்று திரு வெளிப்பாடு புத்தகம் 13ஆம் அதிகாரம் 16, 17, 18 இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. மேலும் தந்தையாம் கடவுளின் பெயரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரையும் தங்கள் நெற்றியில் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த மனிதர்கள் சீயோன் மலையில் ஆண்டவர் இயேசுவோடு இருப்பதாக திரு வெளிப்பாடு புத்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. மாறாக எதிர் கிறிஸ்துவை குறிக்கின்ற 666 என்ற எண் யார் நெற்றியில் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ஆட்டுக்குட்டியின் முன்னிலையிலும் வான தூதர்கள் முன்னிலையிலும் நெருப்பாலும் கந்தகத்தாலும் வதைக்கப்பட்டு அழிவை சந்திப்பார்கள். அவர்கள் நெருப்பு ஏரிக்குள் தள்ளப்படுவார்கள் என்றும் திரு வெளிப்பாடு புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுள் நமக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் இடம் பரலோக ராஜ்யம். மாறாக கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் கடவுள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் இடம் நரகம் என்று புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 34 மற்றும் 41வது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த உலகில் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போதுதான் விண்ணக ராஜ்யத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியும். மாறாக இந்த உலகில் கடவுளுக்கு ஏற்காத நெறிக்கேடான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால், கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்து கடவுளுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால், சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நரக ஏரிக்குள் நாம் செல்ல வேண்டியிருக்கும் என்பதை மறந்து விட வேண்டாம். இந்த உலகில் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து விண்ணக ராஜ்யத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்ள போகிறோமா, அல்லது கடவுளுக்கு ஏற்காத நெறிக்கேடான வாழ்க்கை வாழ்ந்து நெருப்பு ஏரிக்குள் சென்று நாம் அங்கு அழிவை சந்திக்க போகிறோமா என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொண்டு விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெறும்படியாக கடவுளின்
அழைப்பை பெற்ற மக்கள் நாம் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து உலகில் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நாம் நிலைத்து நிற்கும் போது நாம் அனைவரும் விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நாம் நிலைத்து நிற்போம் என்று சொன்னால் பரலோக பிதா இந்த வழியிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த விண்ணக ராஜ்யத்தையும் நாம் உரிமையாக்கிக் கொள்ளும்படி செய்வார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்கள், எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழக்கூடாது என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும் மனிதர்கள் நெற்றியில் யார் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும்? உமக்கு ஏற்காத வாழ்க்கை வாழும் மனிதர்களின் நெற்றியில் யார் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும்? அவர்கள் எங்கு செல்வார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நிற்கும் போது இந்த வழிகளும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ளும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இந்த இறை செய்தியை கேட்கிற மக்கள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.